இந்த பாகவதம் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு ஆழ்ந்த பக்தி, நல்ல ஒரு ஞானம், வைராக்கியம் இதை நமக்கு பிரசாதமா கொடுக்கும் இந்த பாகவதம். அந்த பாகவதத்துல பல கதைகள் இருக்கு. எங்க இந்த பாகவதம் ஆரம்பிக்கிறதுங்கிறது, எதனால இந்த பாகவதம் வந்தது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சரித்திரமா இருக்கு. எப்பயுமே நாராயண நாமம் சொல்லிட்டு எல்லா பக்கமும் சஞ்சரிச்சுன்னு இருக்கக்கூடிய உனக்கு என்னப்பா துக்கம் அப்படின்னு கேட்கிறார். அப்ப நாரதர் சொல்றார், நான் எப்பயும் ஹரி நாமத்தை ஜபிச்சுட்டே தான் இருக்கேன், எப்பயும் நான் ஆனந்தமா தான் இருக்கேன். சரி, இந்த பூலோகம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக நான் இங்க வரும்போது மக்களை பார்த்தா எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. இந்த பரதகண்டத்துல யாரெல்லாம் சுலபமா பகவானை அடைய முடியுங்கிற ஒரு நிலை இருக்கோ அவள்லாம் கூட அவளை சுத்தி ஒரு இருட்டு சூழ்ந்திருக்கு. ஞானமும் வைராகியமும் அவளால எழுப்ப முடியல. இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு அவ ரொம்ப அழுதுண்டே இருந்தா. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப துக்கமா இருந்தது. அப்போ ஒரு அசிரீரி கேட்டது. அப்போ அந்த அசிரீரி சொன்னது, யார் ஒருத்தனுக்கு இந்த ஞானத்தை பத்தியும் வைராகியத்தை பத்தியும் பக்தியை பத்தியும் ஒரு சிந்தை இருக்கோ, யார் இதை தேடி அலையிறானோ அவனுக்கு வேணுங்கிறது கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய வேதத்துல உச்சமா இருக்கக்கூடிய அந்த விஷயம் அவனுக்கு கிடைக்கும்னு இருக்கு. பாகவத மகாத்மியத்தை தெரியணும், பாகவதம் தெரியணும். பாகவதத்தை கேட்டாலே இந்த பக்தி, ஞானம், வைராகியம் மூணுமே தழைச்சோங்கும். இந்த பாகவத கதைகளை நீ கேளுப்பா, அதை நான் உனக்கு சொல்றேன் அப்படிங்கிற அந்த பாகவத கதையை சனத்குமாரர் முதல்ல நாரதருக்கு சொல்றார். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னிலிருந்து நம்ம பாகவத கதைகள் பார்க்க போறோம். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் கிருஷ்ணன் கதை அப்படின்னு ஞாபகம் வரும். ஆனா பாகவதம்ங்கிறது கிருஷ்ணர் கதை மட்டும் கிடையாது. அதுல நிறைய கதைகள் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய கலியுகத்துல, இப்ப இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல நமக்கு பக்தி பண்றது அப்படிங்கிறதுனா அதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லாம நம்ம எல்லாரும் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற போது இந்த பாகவதம் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு ஆழ்ந்த பக்தி, நல்ல ஒரு ஞானம், வைராக்கியம் இதை நமக்கு பிரசாதமா கொடுக்கும் இந்த பாகவதம். அந்த பாகவதத்துல பல கதைகள் இருக்கு. எங்க இந்த பாகவதம் ஆரம்பிக்கிறதுங்கிறது, எதனால இந்த பாகவதம் வந்தது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சரித்திரமா இருக்கு. இந்த பாகவதத்தை பத்தி பேசும்போது இதுல நிறைய கிளை கதைகள். இந்த பாகவதம் தோன்றலே ஒரு முக்கியமான ஒரு தருணத்துலதான் இந்த பாகவதம் தோன்றுறது. பத்ரிகாசிரமம். பத்ரிகாசிரமத்துல நரநாராயணர்களா தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பகவான் எதுக்கு தபஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மானுடர்கள் எப்படி ஞானத்தை அடையலாம், எப்படி அந்த ஆத்மா அனுபவத்தை அடையலாங்கிறத பகவானே இருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய இடம் இந்த பத்ரிகாசிரமம். அந்த பத்ரிகாசிரமத்துக்கு நாரதர் வரார். நாரதர் அங்க வரும்போதே ரொம்ப துக்கமா வரார். நாரதருக்கே துக்கமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். இந்த பத்ரிகாசிரமத்துல பகவான் பக்கத்துல சனகாதி முனிவர்கள், சனத்குமாரர் எல்லாரும் இருக்கா. அந்த மாதிரி ஒரு சத்சங்கம் அங்க இருக்கு. அந்த இடத்துக்கு நாரதர் வரார். நாரதரே ரொம்ப துக்கமா இருக்கார். நாரதர் இவ்வளவு துக்கமா பார்த்த சனத்குமாரர் கேட்கிறார், ஏன்பா உனக்கு இவ்வளவு துக்கம்? எப்பயுமே நாராயண நாமம் சொல்லிட்டு எல்லா பக்கமும் சஞ்சரிச்சுன்னு இருக்கக்கூடிய உனக்கு என்னப்பா துக்கம் அப்படின்னு கேட்கிறார். அப்ப நாரதர் சொல்றார், நான் எப்பயும் ஹரி நாமத்தை ஜபிச்சுட்டே தான் இருக்கேன், எப்பயும் நான் ஆனந்தமா தான் இருக்கேன். சரி, இந்த பூலோகம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக நான் இங்க வரும்போது மக்களை பார்த்தா எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. இந்த பரதகண்டத்துல யாரெல்லாம் சுலபமா பகவானை அடைய முடியுங்கிற ஒரு நிலை இருக்கோ அவள்லாம் கூட அவளை சுத்தி ஒரு இருட்டு சூழ்ந்திருக்கு. எல்லாருமே இந்த ஞான தேடல்கள்ல இல்லாம ஆத்மா அனுபவத்தை தேடி போகாம உலக விஷயத்துல ரொம்ப ஈடுபட்டு இருக்கா. சில பேர்லாம் வயசானா போதும் அப்ப பக்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு போதிக்கிறா. ஒரு சில பேர் எனக்கு ஆத்ம அனுபூதி கிடைச்சிடுத்து, உனக்கு அதை நான் சொல்லித்தரணும்னா என் காலில் உன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாத்தையும் கொட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு மக்களை அலக்கழிக்கிறா. இந்த மாதிரி எல்லா பக்கமும் துக்கமா எல்லாரும் இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்பதான் ஞாபகம் வந்தது,
களி ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு. சரி, களி தாக்காத இடமா இருக்கக்கூடிய பிருந்தாவனத்துக்கு போலான்னு நேரா நான் பிருந்தாவனத்துக்கு போனேன். அங்க போனா அங்கேயும் எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அப்படிங்கிறார். என்ன ஆச்சு அப்படின்னு சனத்குமாரர் கேட்கும்போது, அங்க வந்து ஒரு பெண் அழற சத்தம் கேட்டது. அந்த பெண் என்னை பார்த்து நாரதான்னு கூப்பிட்டா. அவ கையில வீணையோட உட்காண்டிருந்தா. அவள்கிட்ட போய், என்னம்மா ஏமா நீ அழுதுன்னு இருக்க அப்படின்னு கேட்டா. அவ பக்கத்துல 2 பேர் கீழே கடந்தா, அவளுடைய புத்திரர்கள். அவ அழுதுண்டே இருக்கிறதுன்னு, உனக்கு யாருமா நீ, எதுக்குமா அழற அப்படின்ன உடனே, நான் தான் பக்தி, நான் வந்து எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு, இவா 2 பேரும் என்னுடைய புத்திரர்கள், ஒருத்த ஞானம் இன்னொத்த வைராக்கியம், 2 பேரும் படுத்துன்னு எழுந்துக்க மாட்டேங்கிறா. நான் வந்து தென் தேசத்துல திராவிடத்துல பிறந்தேன், அங்கிருந்து கர்நாடகத்துல வளர்ந்தேன், அப்புறம் அங்கிருந்து மகாராஷ்டிரத்துல இன்னும் பூரிப்பா இருந்தேன், குஜராத் பக்கம் வந்த உடனே எனக்கு கொஞ்சம் வயசாச்சு, அங்கிருந்து இப்போ பிருந்தாவனத்துக்குள்ள நுழையும் போது நான் திருப்பியும் புத்துணர்ச்சி ஆயிட்டேன். ஆனா என் குழந்தைகள் எழுந்துக்க மாட்டேங்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவ அழுதா. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, இந்த பக்தியானது எங்க உற்பத்தி ஆச்சு அப்படிங்கிறத நான் அவளுக்கு சொல்லி வச்சேன். தமிழ்நாட்டுல திராவிட தேசத்துல ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பிறந்து அவ வந்து பக்திய அங்க வந்து பிரசவிச்சா. அங்கிருந்து பிறந்து அது கர்நாடக தாசர்கள் மூலமா வளர்ந்து மகாராஷ்டிரத்துல சந்த் மகாராஜ்கள் மூலமா இன்னும் அவ நல்ல இடத்துக்கு வந்தா. குஜராத்துக்கு வந்து அவ திரும்பவும் பிருந்தாவனத்துக்கு வரும்போது அவ புத்துணர்ச்சி பெற்றா. ஆனா ஞானமும் வைராகியமும் அவளால எழுப்ப முடியல. இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு அவ ரொம்ப அழுதுண்டே இருந்தா. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப துக்கமா இருந்தது. அப்போ ஒரு அசிரீரி கேட்டது. அப்போ அந்த அசிரீரி சொன்னது, யார் ஒருத்தனுக்கு இந்த ஞானத்தை பத்தியும் வைராகியத்தை பத்தியும் பக்தியை பத்தியும் ஒரு சிந்தனை இருக்கோ, யார் இதை தேடி அலையிறானோ, அவனுக்கு வேணுங்கிறது கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய வேதத்துல உச்சமா இருக்கக்கூடிய அந்த விஷயம் அவனுக்கு கிடைக்கும்னு இருக்கு. அதை பத்தி உனக்கு கிடைக்க வேண்டிய தருணம் வந்துடுத்து. நீ வந்து சாதுக்களையும் ரிஷிகளையும் போய் கேட்டு சத் சங்கத்துல ஈடுபட்டு அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா. நான் அதை கேட்டுட்டு தான் உங்களை நோக்கி வந்தேன். இந்த சத் சங்கத்துல நான் என்ன பண்ணணும், இந்த பக்தி ஞானம் வைராக்கியம் இது மூணும் எனக்கு வேணும், இது மூணும் தழைக்கணும்னா இந்த பாரத தேசத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நாரதர் கேட்கிற. அப்போ சனத்குமாரர் மௌனமா இருக்கார். அப்புறம் சொல்றாரு, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஹரிநாமம். ஹரிநாமம், பாகவத மகாத்மியத்தை தெரியணும், பாகவதம் தெரியணும். பாகவதத்தை கேட்டாலே இந்த பக்தி ஞானம் வைராக்கியம் மூணுமே தழைச்சோங்கும். இந்த பாகவத கதைகளை நீ கேளுப்பா, அதை நான் உனக்கு சொல்றேன் அப்படிங்கிற. அந்த பாகவத கதையை சனத்குமாரர் முதல்ல நாரதருக்கு சொல்றார். நாரதர் வந்து அந்த ஆனந்தத்துல திளைக்கிறார். கிருஷ்ண கதையை கேட்டு அப்படியே ஆனந்தத்துல திளைக்கிறார். முதல்ல எப்படி இந்த கிரியேஷன் நடக்கிறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா சொல்லி கொடுக்குறார். அதுக்கப்புறமா வந்து தசாவதாரத்தை சொல்றார். தசாவதாரத்தை சொல்லி கிருஷ்ணனோட சரித்திரத்தை ரொம்ப விரிவா சொல்றார். அந்த கிருஷ்ண சரித்திரத்தை சொல்லிட்டு அப்புறம் ரிஷப யோகி ஜடபரதரோட சரித்திரங்கள்லாம் சொல்றார். இது எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நாரதர் வந்து அப்படியே ஆனந்தத்துல திளைக்கிறார். இதை நீ எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ போய் சொல்லப்பா, இதுதான் வந்து பக்தி ஞானம் வைராகியத்துக்கு உண்டான கருப்பொருளே இதுதான் அப்படின்னு சொல்றார். அதுல இருந்து நாரதர் கிளம்பி எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இந்த பாகவத புராணத்தை சொல்லிகிட்டே இருக்கார். இப்படிதான் பாகவதம் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தையும் சனத்குமாரர் சொல்றார். இந்த பாகவதத்தை தெரிஞ்சுண்டா காதால கேட்டா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது கூட பாகவத மகாத்மியத்துல சொல்லியிருக்குப்பா. அதுல கூட ஒரு ஆழமான கதை ஒன்று சொல்லியிருக்கா. அந்த கதையை நான் உனக்கு சொல்றேன் இப்போ அப்படின்னு சொல்லி, இந்த பாகவதத்தினால ஒரு ஜீவனுக்கு என்ன கிடைக்கும். நம்ம எல்லாரும் சொல்றோம், இந்த கதையை கேட்ட மாத்திரத்துல நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு நமக்கு ஒரு உடனே கேள்வி வரும். எத்தனையோ கதைகள் கேட்குறோம், எத்தனையோ கிருஷ்ண கதையை எத்தனையோ பேர் சொல்லி சொல்லி கேட்டுட்டே இருக்கோம், அதனால எனக்கு எல்லாம் வந்துடுமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரும். அப்போ அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் சனத்குமார்.